நேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றிக் கழகத்தின் முதன்மைச் செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இந்தியா மட்டுமில்லாம உலகம் முழுக்கவே நேத்து கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டது. பிரதமர் மோடியும் ஒரு சர்ச் விழாவுல கலந்துகிட்டு அதை கொண்டாடுறதா நம்ம பார்த்திருந்தோம். ஆனா அதே சமயம் பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்துக்காக வைக்கப்பட்டிருந்த பொம்மைகள், மரங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிறது, அத அத வந்து எரிக்கிறது அப்படின்னு சொல்லி பஜ்ரங் தள் அமைப்பினர், விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் போன்ற கூன்ஸ் எல்லாமே வந்துட்டு அட்ராசிட்டில ஈடுபடுறதா பார்க்க முடிஞ்சுது. ஒரு பக்கம் மோடி இங்க கொண்டாடிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் இந்தியா முழுக்க இப்படி பட்ட கலவரங்கள் நடக்கிறதா பாக்குறோம். இந்த சூழல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்மையிலே தமிழ்நாட்டிலிருந்து ஒரு நடிகர் தீய சக்தி என்று திமுகவை நோக்கி ஒரு விமர்சனத்தை வைத்தார். அதற்கு என்னை போன்றவர்கள் பதிலளிக்கிற போது ஒரு செய்தியை சொன்னோம். அதாவது ஆபத்து காலங்களில் யார் தங்களோடு நிற்கிறார்களோ, அதிலும் குறிப்பாக மத சிறுபான்மையினருக்கு யார் பக்கத்தில் நின்று அவர்களுடைய அச்சத்தை போக்குகிறார்களோ அவர்கள்தான் மத சிறுபான்மையினருக்கு நண்பனாக இருக்க முடியும். பண்டிகை காலத்துல எல்லாரும் வருவாங்க. என் வீட்டுல திருமணம்னா, காது குத்துன்னா 10,000 பேர் வருவாங்க. அது என்ன காரணம்னு கேட்டா, விருந்து சாப்பிடலாம், மகிழ்ச்சியா இருக்கலாம்னு. ஆனா என் வீட்டுல ஒரு துக்கம், எனக்கு ஒரு சங்கடம்ன்றப்ப யார் முதலில் வருகிறார்களோ அவர்கள் தான் எனக்கு உண்மையான நண்பர்களாக, அவர்கள் தான் என்னுடைய நலன் விரும்பிகளாக இருக்க முடியும். இந்த 10,000 பேர் அந்த துக்க நிகழ்வுக்கு வருவாங்களான்னா வரமாட்டாங்க. அதுதான் யதார்த்தமான மனநிலை. இதற்கு என்ன உதாரணம் அப்படின்னு கேட்டா, நான் ஏன் மோடியினுடைய விவகாரத்துக்கும் அஸ்ஸாம்ல வட மாநிலங்கள்ல நடந்திருக்கிற இந்த கலவரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு சார்? நீங்க ஏன் சார் சம்பந்தமே இல்லாம அந்த நடிகரை கூப்பிடுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, வெறுமனே போய் சர்ச்சில் உட்கார்ந்து நான் உங்களோடு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்டிகை காலத்துல வாழ்த்து சொல்லிட்டு வர்றாரு இல்லையா மோடி. இந்த நடவடிக்கைகளுக்கு அவருடைய எதிர்வினை என்ன? இந்த அரசை கையில் வைத்திருப்பவர் அவர்தானே. பெரும்பான்மை மாநிலங்கள், அதிலும் குறிப்பாக இந்த கலவரங்கள் நடந்திருக்கிற பெரும்பான்மை மாநிலங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்கள், அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு துணையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுகிற மாநிலங்கள். இப்படி ரெண்டா நீங்க வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு இடத்துலயும் கலவர சூழலை கட்டுப்படுத்த மோடிக்கு தெம்பு இல்லையா? இல்ல மோடி அந்த கலவர சூழலை கட்டுப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறாரா? இது எதன் பெயரால் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது? அப்ப யாரை அச்சுறுத்துகிற வேலையை இவர்கள் செய்கிறார்கள்? இப்ப உண்மையிலேயே தீய சக்தியார், தூய சக்தியார்? சரிங்க, இப்ப இங்க ஒருத்தர் பேசினார் இல்லைங்க, அவர் குரல் கொடுத்தாரா? இப்ப இந்த கலவரம் நடந்திருக்குல்ல, இந்த கலவரத்துக்கு அவருடைய குரல் என்ன? கட்சியை சேர்ந்தவர்கள் ராஜ்மோகன், அருண்ராஜ் உள்ளிட்டவர்கள் எல்லாமே அந்த சம்பவத்தை கண்டிச்சு பேசிருக்கிறாங்க. மதவாத அரசியல் நம்ம புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்களே. அதாவது நீங்க கண்டிச்சு பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக பேசுறது அல்ல. நான் விஜயினுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். ஏன் விஜய் பேச மாட்டாரா? கிறிஸ்துமஸ் தினத்துல உட்கார்ந்து ஆற்காடு நவாப் அவர்கள் பேசுகிற போது முகத்தில் ஈ ஆட முடியாமல் உட்கார்ந்து இருந்தது யாரு? விஜய் தானே. அருண்ராஜும் நீங்க யாரோ இன்னொருத்தர் பேர் சொன்னீங்க, அவர் பேர் எனக்கு தெரியல, அவருமா? இல்ல விஜய் தானே உட்கார்ந்து இருந்தாரு. கட்சிக்கு தலைமை தாங்க போறவர் விஜய் தானே. விஜய் தானே நான் கிறிஸ்தவ மக்களுக்கு துணையாக நிற்க போறேன்னு பேசியிருக்காரு. அப்ப விஜய் தானே இதற்கு அறிக்கை கொடுக்கணும். இன்னொன்னு, நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்றதுக்கும் இந்த கலவர சூழலை உருவாக்கியவர்களை யார் என்று அம்பலப்படுத்தி காட்டுவதற்கும் வேறுபாடு இருக்கா இல்லையா? நீங்க எங்காவது ஒரு இடத்துல இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை கொண்டுதான், இது மோடி அமித்ஷாவினுடைய ஆதரவோடுதான், இது பஜ்ரங்கள் போன்ற இந்துத்துவ பாசிச சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகளால் தான் நடந்திருக்குன்னு சொல்லி இந்த நாட்டு மக்களுக்கு பட்டவர்த்தனமாக எடுத்து சொல்லி இருக்கீங்களா? இல்ல இந்த சம்பவத்துக்கு பின்னால் இருப்பவர்கள் யாருன்னு வெளிச்சம் போட்டு காட்டுகிற வேலையை நீங்க செய்திருக்கீங்களா? அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கா? இல்லையே. அப்ப சம்பிரதாயத்துக்காக ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பது என்பது ஒரு மோசமான மனநிலையைத்தானே வெளிப்படுத்துது. சரி, நான் இப்ப அந்த விவகாரத்துக்கு வந்துடுறேன். நடிகர் விவகாரத்தை விட்டுருவோம். இப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய விரும்புது அப்படின்னு சொன்னா, இந்த பக்கம் கோட்சேவுக்கு ஜே அப்படின்னு சொல்லிட்டு, கோட்சே வாழ்கன்னு சொல்லிட்டு காந்திக்கு போய் மலர் வளையம் வைப்பாங்க. காந்தி ஜெயந்தி என்று பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கு கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று விட்டு சர்ச்சில் உட்கார்ந்து அந்த கிறிஸ்தவ மக்களோடு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு விட்டு அதே நாளில் கலவரத்தை கட்டவிழ்த்து விடுகிறவர்களை பார்த்து கைகொட்டி சிரிக்கிறது இருக்குல்ல, இது பாசிசவாதிகளால் மட்டும்தான் இந்த மனநிலையை கொண்டாட முடியும்.
அப்படிப்பட்ட மனநிலையில்தான் இன்றைக்கு ஒன்றிய அரசும் பாரதிய ஜனதா கட்சி கும்பலும் இருக்கிறது என்பதை இந்திய மக்கள் மிகுந்த அச்சத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க மதச்சிறுபான்மையினருடைய வழிபாட்டு உரிமையை மறுக்கிறது இருக்குல்ல, அது ஏற்கனவே பல மாநிலங்கள்ல நடந்திருக்கு. மேகாலயாவுல, மிசோரம்ல, குறிப்பாக அஸ்ஸாம்ல பல தேவாலயங்கள் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றன. எதன் பொருட்டு தீ வைத்து கொளுத்தப்பட்டது? தேவாலயங்கள் சூறையாடப்பட்டது. மிகப்பெரிய கலவரங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்ட இரு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை இருக்குல்ல, குக்கி மேத்தி என்கிற இரு சமூகத்துக்கு இடையிலான பிரச்சனை தான் மணிப்பூரினுடைய விவகாரம். எத்தனை தேவாலயங்கள் சூறையாடப்பட்டன? ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு படை துணையோடு சூறையாடப்பட்டதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய பெண்கள் சாட்சி சொன்னாங்களே. இதுவரைக்கும் அது பற்றி ஒரு அறிக்கையாவது ஒன்றிய அரசு தாக்கல் செய்திருக்கா? அந்த மாநிலத்துக்கு பல்வேறு ஒன்றிய அமைச்சர்கள் பொறுப்பாளர்களாக போய் பார்த்துட்டு வந்தாங்களே, அவங்களாவது பேசியிருக்காங்களா? உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷாவாது ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாரா? இல்லையே. அப்போ நீங்கள் எல்லாம் யார் என்பதை இந்த சம்பவங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு பக்கம் நீங்க கோட்சேவுக்கு வாழ்க சொல்வதும், இன்னொரு பக்கம் காந்திக்கு மலர் வளையம் வைப்பதையும் போல கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்று அந்த ஈரம் காய்வதற்காக, அதாவது அங்க கொடுக்கக்கூடிய அந்த பலரசத்தினுடைய சுவை மாறுவது, நான் ஈரம் காய்றதுன்னு கூட சொல்ல மாட்டேன். அங்கே கொடுக்கக்கூடிய தேவாலயத்தில் கொடுக்கக்கூடிய பலரசம் இருக்கு இல்லையா, கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி, அந்த பலரசத்தினுடைய சுவை நாவில் மாறுவதற்கு முன்பாக ஒரு கலவர சூழலை உருவாக்கி மதச்சிறுபான்மையினர் குறிப்பாக கிறிஸ்தவர்களை அச்சுறுத்துகிற வேலையை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்துகிறவர்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறார்கள் தான் நான் பாக்குறேன். ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரிசால ஒரு சினாரியோ பார்த்திருந்தோம். அதாவது பொம்மைகளை விற்பனை பண்றாங்க, அது சார்ந்த அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் விற்பனை பண்றாங்க. இங்க வந்து நீங்க விற்பனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜகவை சேர்ந்தவர்கள் போயிட்டு தடுக்கிறத பார்க்க முடிஞ்சது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பார்க்கும்போது இந்த சம்பவத்துக்கு பின்னாடி வட இந்தியாவுல இப்படிலாம் இருக்குது, ஆனா தமிழ்நாட்டுல நல்லா கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற கம்பேரிசனை போட்டுக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை இப்படி கொண்டாடுறது அப்படிங்கிறது காலங்காலமா நடந்துட்டு வர்றது, எல்லா சமூகத்து மக்களும் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இயல்பான சினாரியாவே நம்ம பெருமையா கருதக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இல்ல, அந்த நிலைமைக்கு நம்மள தள்ளுறாங்கல்ல, அதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல, உண்மையிலேயே ஒரு நல்ல கேள்வி உங்களோட கேள்வி. வழக்கமாக நடக்கிற ஒண்ணு, 3 வேளை சாப்பிடுறோம், தினந்தோறும் குளிக்கிறோம், தினந்தோறும் பல் துலக்கிறோம், தினந்தோறும் அலுவலகத்துக்கு போறோம். இது ஒரு இயங்கியல் தானே. இந்த இயங்கியலை ஏன் பெருமைப்பட பேசணும் அப்படின்னு கேக்குறீங்க. ரொம்ப நியாயமான கேள்வி. அதே நேரத்துல இந்த இயங்கியலுக்குள்ள இருக்க முடியாம கஷ்டப்படுறாங்கல்ல. இப்ப சார், முந்தா நாள் இரவு 11:30 மணிக்கு ஆராதனைகள் துவங்கிருச்சு சார். கிறிஸ்துமஸ் தினத்துக்கு முதல் நாள் இரவு 11:30 மணிக்கு ஆராதனைகள் துவங்கிருச்சு. எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும், ஊடகங்கள்ல லைவ் ரிலே போகுது தேவாலயங்களினுடைய அந்த ஆராதனை கூட்டங்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் தேவாலயங்களினுடைய வாசலில் வந்து நிற்கிறார்கள். ஒரு பக்கம் ஆராதனை, இன்னொரு பக்கம் மகிழ்ச்சி கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் என்ன பண்ணிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த வருகிறவர்களுக்கு உபசரிப்புகள் நடத்துவதற்கு இப்படி ஒரு 3 பிரிவுகளாக எல்லா தேவாலயங்களும் பிரிந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை இரவு பகலாக பாதுகாப்பு பணியில் அங்க ஈடுபட்டிருக்கு. ஒரே ஒருவர் கூட அந்த கிறிஸ்தவ மக்களை நோக்கி கேள்வியை கேட்க முடியல. ஏன்னா ராத்திரியில இந்த மாதிரி சத்தத்தை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, எங்களால தூங்க முடியலையே அப்படின்னு கேட்க முடியல. நியாயமாக அந்த குரல் எழுப்ப முடியும். பக்கத்து வீடு இருக்கும், அந்த வீடு கிறிஸ்டியன் வீடா தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சர்ச் ரோட்ல இருக்கிற வீடு கிறிஸ்டியன் வீடா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீம் வீடா இருக்கலாம், ஒரு நாத்திகர் வீடா இருக்கலாம், ஒரு இந்து வீடா இருக்கலாம். ஆனா யாருமே அதை கேட்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுடைய பொது அறிவுக்கு புரியுது, இது கிறிஸ்துமஸ் விழா, இன்னைக்கு இரவு ஆரவாரமாகத்தான் இருக்கும், கிறிஸ்தவ சகோதரர்கள் அவர்களுடைய பண்டிகையை மகிழ்வோடு கொண்டாடுகிறார்கள்னு சொல்லி. நீங்க இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. ரொம்ப தூரம் போக வேணாம், உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துருவோம் நம்ம. உத்தரப்பிரதேசத்தில் இப்படி ஒரு விழா இரவு முழுவதும் அரசினுடைய பாதுகாப்போடு, காவல்துறையினுடைய அரவணைப்போடு கொண்டாடப்பட்டால் என்னவாக இருக்கும்? வழக்கமான இயங்கியல் தான் நீங்க சொன்ன மாதிரி. இங்க இது ஒன்றும் புதிதில்ல, காலங்காலமாக நடக்கிறது தான். ஆனா அண்மை காலமாக, குறிப்பாக இந்த 12 ஆண்டு காலத்தில், 2014க்கு பிறகு நான் சொல்றேன், இந்த 12 ஆண்டு காலத்தில் இந்தியா முழுமைக்கும் ஒரு அசாதாரண சூழல் மதத்தின் பெயரால் நிலவுகிற போது, அங்கே எல்லாம் அவர்களால் கொண்டாட்டத்தை மகிழ்வோடு கொண்டாட முடியாத தருணத்தில், இங்கே இந்த மாநிலத்தில் எல்லாமும் சுமூகமாக நடக்கிறது என்று சொன்னால், நீங்க யோசிச்சு பாருங்க. இதை மிகைப்படுத்தி பேசித்தானே ஆகணும்.
நேற்றைக்கு ஒரு காணொளி பார்க்கிறேன் சார். பீகாரினுடைய எஸ்ஐஆர் குறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் பேச்சாளர் ஒருவர் பேசுறார். அந்த இளம் பேச்சாளர் என்ன சொல்றாரு, பீகார்ல திமுகவுக்கு ஓட்டே இல்ல. நம்ம பேரலை தமிழ்ல உங்ககிட்ட தான் நான் பேசினேன்னு நினைக்கிறேன். எதற்காக முதலமைச்சர் பீகாருக்கு போகணும்? அவருக்கு என்ன தேவை இருக்குன்னு நாம பேசணும் இல்லையா? அத அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இளம் பேச்சாளர் பேசுறாரு. பீகார்ல திமுகவுக்கு ஓட்டே இல்ல. ஆனால் பீகாருக்கு போகிறார் இல்லையா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அவர் போன்ற தலைவர்கள் கேரளாவிலும் வாய்க்கணும்னு சொல்லி அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய சகோதரி பேசுற காணொலியை நான் பாக்குறேன். அதையே நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, இங்க ஒரு கோர்ட் தீர்ப்பு வந்துருது. அந்த தீர்ப்பை நீ 6 மணிக்கு செயல்படுத்தலைன்னா 6:05க்கு கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் எடுப்பேன்னு சொல்லி நீதிபதி சொன்னதற்கு பிறகும் we will not allow you அப்படின்னு ஒரு அரசு அதிகாரி சொல்றாரு இல்லையா? இதை சொல்கிற துணிச்சல் மதச்சிறுபான்மையினர் பக்கம் நின்று காக்கக்கூடிய அரசுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த துணிச்சல் உள்ள அரசுக்கு பெயர் திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு. அப்ப இத பெருமை பொங்க பேசித்தானே ஆகணும். மத்த ஊர்கள்ல இது நடக்குமா? நீங்க இரவு முழுமைக்கும் இந்த கொண்டாட்டத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் எங்காவது ஒரு இடத்துல நடந்ததுன்னு நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்களா? எங்காவது ஒரு சங்கடங்கள் நடந்ததுன்னு நீங்க பாத்தீங்களா? நீங்களே குறிப்பிட்டதை போல எல்லா மாநிலத்திலும், வட மாநிலங்களிலும் சரி, வடகிழக்கு மாநிலங்களிலும் சரி, கிறிஸ்துமஸ் ஒப்பனைகள் அடித்து நொறுக்கப்படுது. தேவாலயங்களின் மீது வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுது. கிறிஸ்துமஸுக்கான வியாபாரங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்து சகோதரர்கள், குறிப்பா தான் ரொம்ப முக்கியம். அந்த காணொளி பாத்தீங்களா? நானும் இந்துதான்றான் அந்த தம்பி. நான் விற்கிறது தான்டா கிறிஸ்துமஸ்க்கான பொருள், நான் இந்துடான்றான். ஆனாலும் நீ விற்க கூடாதுன்னு சொல்லி சொந்த சமூக மக்களின் மீதே ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடக்கூடிய அளவுக்கு இந்த நாடு மோசமாக போயிருக்குன்னு சொன்னா, அந்த நாட்டிலேயே ஒரு மாநிலம் தனித்து நிற்குது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் பேசுகிற போது சொல்றாரு, எங்களை உங்களால் தொட்டு பார்க்க முடியாத உங்களுடைய தன்மைக்கு எங்களை நீங்கள் மாற்ற முடியாதுன்னு சவால் விடுறாரு. அப்ப இத பெருமை பொங்க பேசித்தானே ஆகணும். இத சொல்லித்தானே ஆகணும். ஏன்னா இந்த மாநிலத்துக்குள் இருந்து கொண்டுதான் எஸ்ஐஆர் போன்றவைகள் இந்த மாதிரியான மத கலவரங்களை தூண்டுகிற சக்திகளோடு கரம் கோர்த்து கொண்டு நாங்க மாஸ் விக்டரி அடைய போறோம்னு சொல்லி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அடிமை பேசிச்சே. அந்த அடிமைக்கு தெரியுமா தெரியாதா? செய்திகள் பாக்குதல்ல அந்த அடிமை. இப்படி ஒரு அசம்பாவிதங்கள் இந்த நாட்டுக்குள், இந்தியாவுக்குள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு முன்னாள் முதலமைச்சர் உணர்கிறாரா இல்லையா? அவருக்கு நன்றாக தெரியும் இதற்கு பின்னால் இருப்பது பாரதிய ஜனதா தான். அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு தமிழ்நாட்டு வீதிக்குள்ள வந்து நிக்கிறாரு. ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்ம பேசாம போனா, இதெல்லாம் நம்ம சொல்லாம போனா, இந்த மாநிலம் இப்படிதான் இருக்கிற மாதிரிதான் இந்தியா முழுமைக்கும் இருக்கும்னு நினைச்சுட்டு பாஜக வந்துடட்டும்னு ஒரு 10 பேர் நினைச்சுட்டான்னு வச்சுக்கோங்க. பாஜகவும் அதிமுகவினுடைய கரம் பற்றி கொண்டு வந்து விட்டால் இங்கேயும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாத சூழல் உருவாகுமே. இதை பற்றியாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதற்காகவாவது பெருமை பொங்க இந்த மகிழ்ச்சியை பேசித்தானே ஆகணும். எனவே தான் பேசுகிறோம். இது இயங்கியல் தான். ஆனாலும் இந்த நாட்டு மக்களுக்கு அதை உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்றுதான் நான் உணர்கிறேன். நீங்க உத்தரப்பிரதேசத்தை ஒரு எக்ஸாம்பிளா குறிப்பிட்டிருந்தீங்க. அந்த உத்தரப்பிரதேசத்துல நேற்று கிறிஸ்துமஸுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் லீவ் கிடையாது. கேட்டா வாஜ்பாயோடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது, அதனால நீங்க கண்டிப்பா அட்டெண்டன்ஸ் போட்டுதான் ஆகணும்னு சொல்லி அந்த மாநில அமைச்சர் வந்து சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு சூழல் எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு வன்முறை வெறியாட்டத்துக்கு ஒரு பண்டிகை நாளில் தயாராகிற ஒரு அரசை நீங்கள் இதுவரைக்கும் பார்த்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, சுதந்திர இந்தியாவுல இதுவரைக்கும் அப்படி இல்லை. எந்த அரசும் அப்படி தயாரானது கிடையாது. ஆனா ஒரு அரசு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிரான வன்முறையை கையில் எடுப்பதற்கு தயாராகுது அப்படின்னு சொன்னா, அந்த அரசு எவ்வளவு கொடிய மனம் படைத்திருக்கக்கூடிய அரசாக இருக்க முடியும்? அது எப்படி எல்லோருக்குமான அரசாக இருக்க முடியும்? எல்லோருக்குமான அரசாக எப்படி இருக்க முடியாது என்பதை நாம் உறுதிப்படுத்துறோமோ, அந்த அரசு தான் இந்த வேலையை செய்யும். இதற்கு முன்பு ரம்ஜானுக்கு இதே போன்ற தேர்வுகளை உத்தரப்பிரதேச அரசு அறிவித்தது. அது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானதற்கு பிறகு அதை பின்வாங்கினாங்க. ஆனா விடுமுறை நாள்னு அறிவிக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இதுவும் அதே உத்தரப்பிரதேசத்துலதான் நடந்தது. இப்போ கிறிஸ்துமஸ் விழாவுக்கு விடுமுறை இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ராம நவமிக்கு விடுமுறை உண்டு. ராம நவமி என்பது விழாவா? பண்டிகையா? எல்லா இந்துக்களும் கொண்டாடுறாங்களா? தீபாவளி என்பது கொண்டாட்டம், பண்டிகை இல்லையா? ராம நவமி என்பது பண்டிகையான்னு கேக்குறேன். அப்ப அதற்கு விடுமுறை விடுகிற அரசு
கிறிஸ்துமஸ்க்கு விடுமுறை இல்ல அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு கொடிய மனம் படைத்திருக்கிற அரசு. நாம வரலாற்றுல ஹிட்லரினுடைய நாஜி படைகளை பார்க்கிறோம், முசோலினின்னு பார்க்கிறோம், கொடுங்கோலர்கள்னு பட்டியல் போடுறோம். ஆனா ஹிட்லர் எல்லாம் கொடுங்கோலர் அல்ல, முசோலினி எல்லாம் கொடுங்கோலர் அல்ல. அதை விட ஆக சிறந்த கொடுங்கோன்மை மிக்க ஒரு மன்னர். அப்படிதான் அவர் நினைச்சுக்கிறாரு. அவர் இந்தியாவினுடைய பிரதமர் தான். ஆனா அவர் என்ன நினைச்சுக்கிறாரு, நாம மன்னர் தான், நம்முடைய ஆட்சி முடியாட்சி தான் அவர் நினைச்சுக்கிறாரு. அந்த மன்னர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நான் எது செய்தாலும் அதை இந்த நாட்டு மக்கள் அனுபவித்தே தீர வேண்டும்னு நினைக்கிறாரு. இது எல்லாவற்றுக்கும் முடிவுரை என்பது ஒன்று இருக்கிறது. அது யாரால் இருக்கு? அவர்களாலேயே இருக்கு. ஏன் நாளைக்கு இதே விடுமுறையை விட மறுத்து இந்த அரசை வழிநடத்துற யோகி ஆதித்யநாத்தே நாளைக்கு மோடிக்கு முடிவுரை எழுதலாம். ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அத்வானிக்கு மோடி முடிவுரை எழுதலையா? அப்ப மோடிக்கு யோகி ஆதித்யநாத் முடிவுரை எழுத மாட்டாரா? விடுமுறை விடாதவர் நாளை முடிவுரை எழுதுகிற காலம் என்பது ஒண்ணு வரும். ஆனா இந்த நாடு மிக ஆபத்தான சூழலில் சிக்கி கொண்டிருக்கு. நான் திரும்ப திரும்ப ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆபத்தானவர்கள் தான் தமிழ்நாட்டுக்குள் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் என்று நேரடியாக அதிமுகவோடும் மறைமுகமாக விஜயோடும் சேர்ந்து கொண்டு வருகிறார்கள். அதான் இங்க இருக்கக்கூடிய ஆபத்து. விஜயும் அதிமுகவும் ஒரு சேர சிவப்பு கம்பளத்தை யாருக்கு விரிக்கிறாங்கன்னா, இந்த கலவர சூழலை உருவாக்க நினைக்கிறவர்களுக்கு விரிக்கிறாங்க. அது விஜய் மறைமுகமாக விரிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி நேரடியாக விரிக்கிறார். இந்த வலையை இங்கே விரிக்க விடாமல் தடுத்து நிறுத்துகிற காவல் அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு. இந்த விடுமுறை விடாமல் போன போக்கு இருக்குல்ல, இது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற சவால்னு நான் நினைக்கிறேன். வேற்றுமையில் ஒற்றுமைன்னு நாம பேசிடுறோம். இந்தியா ஒரு பன்மை சமூகம்னு பேசிடுறோம். இங்கே பல சாதி, பல மதங்கள், பல இனம், பல கலாச்சாரம் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்தியான்னு நாம பேசுறோம். அதனாலதான் எந்த நாட்டுக்கும் இல்லாத பெருமை இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லி நம்ம பேசுறோம். ஆனா எந்த இந்தியாவுக்குள்ள கிறிஸ்துமஸ் நாளுக்கு விடுமுறை விடாமல் ஒரு அரசே அதை முன்னின்று செய்கிறது என்று சொன்னால், இது இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைக்கு விடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய சவால். ஆக மோசமான காலங்களில் இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றுதான் நான் பார்க்கிறேன். இப்போ விஜயை பத்தி நீங்க கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறீங்க. அதே சமயம் பார்க்கும்போது எல்லா விஷயத்துக்கும் விஜய் பேச சொன்னா எப்படி? அதான் துணை இருக்கிறவர்கள் பேசுறாங்கல்ல. ஒரு தலைவன் எல்லா இடத்துலயும் பேசணுமா? ஏன் ஸ்டாலின் கூடவே எல்லா பிரச்சனையும் அட்ரஸ் பண்றது கிடையாது? கூட இருக்கிற ஆர்.எஸ். பாரதியோ இல்ல டி.கே. இளங்கோவனோ எல்லாம் தானே பேசுறாங்க, அறிக்கை தராங்க. ஏன் விஜயவே நீங்க பேசுன்னு எதிர்பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நீங்க யாரு அதை பண்ணான்னு சொல்லி அடையாளம் காட்ட வேண்டும் அப்படிங்கறத நீங்க குறிப்பிட்டீங்க. பிரச்சனையை அட்ரஸ் பண்ணா போதாதா? அதை செய்யறவங்க யாரு அப்படிங்கறத ஏன் நம்ம முக்கியமா கருத வேண்டும் அப்படின்னு பாக்குறீங்க? திமுகவினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, தத்துவம் என்ன? இது ஏறக்குறைய 75 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பறைசாற்றப்பட்ட ஒன்றுதான். திமுகவுக்கு என்ன கொள்கை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? இல்ல நாம எந்த கொள்கையுடைய கட்சியில இருக்கோம்னு திமுக காரர்களுக்கு தெரியாதா? நல்லாவே தெரியும். அதனால எல்லாவற்றுக்கும் திமுகவினுடைய தலைவர் பேச வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அந்த கட்சியினுடைய கோட்பாடு, தத்துவம் என்ன என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். ஆனா இங்க அப்படி இல்லை. உன் கட்சியில இருக்கிறவனுக்கே உன் கோட்பாடு என்னன்னு தெரியல. அப்ப நீ பேசினாதான் உன் தத்துவம் என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பின்பற்றுவதற்கு உன்னுடைய தம்பிமார்கள் தயாராவாங்க. இங்க ஸ்டாலின் பேசணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவர் கொள்கை சார் அரசியலை முன்னெடுக்கிறாரு. இங்க ராசா பேசிடுறாரு, அண்ணன் திருச்சி சிவா பேசிடுறாரு, அக்கா கனிமொழி பேசிடுறாங்க. எல்லாருமே இங்க பேசுறாங்க. எல்லாரும் ஒரே நேர்கோட்டுல நின்று பேசுறாங்க. ஆனா அங்க யாருமே பேச மாட்டேன்றாங்க. அவ்வப்போது யாராவது பேசுறாங்க. அவங்களும் பூசி மொழுகிற மாதிரி பேசிட்டு போறாங்க. இன்னொன்னு நீங்க கேட்டீங்க, ஏன் பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தணும்னு கேக்குறீங்க. இந்த நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்தணும்னு நான் கேட்கல, உன் கட்சிக்காரனுக்கு அம்பலப்படுத்துன்னு சொல்றேன். நீ சொன்னாதான் உன் கட்சிக்காரனுக்கு புரியும். சில நேரங்கள்ல நீ சொல்லியே புரிய மாட்டேங்குது. மரத்துல ஏறாதரான்னா நீ சொல்லும் போதே ஏறி நிக்கிறான். மின் கம்பங்கள்ல ஏறாதரான்னா நீ பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஏறி நிக்கிறான். இறங்குடா இறங்குடா இறங்குடான்னு நீ சொன்னாலும் இறங்க மாட்டான். நீ சொன்னாலே அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நீ சொல்லாம மறைமுகமாக அறிக்கை கொடுத்தேன்னா அவனுக்கு எப்படி புரியும் நான் கேட்கிறேன். நான் உன் கட்சிக்காரனுக்கு புரிய வைன்னு தான் சொல்றேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ புரிய வைக்க வேணாம். அதுக்கு நாங்க இருக்கோம். நாங்க அந்த வேலையை பார்த்துக்கிறோம். இன்னும் சொல்லணும்னு சொன்னா, விஜய்க்கு வகுப்பெடுக்கிற மக்களாக தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். விஜய் போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு விலாவரியா எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
அப்போ விஜய் பேசித்தான் சார். விஜயுடைய குரல் என்னன்னே எனக்கு தெரியாது சார். கட்சி தொடங்கி இத்தனை வருஷம் ஆச்சு சார். பத்திரிகையாளர்கள்ட்ட விஜய் எப்படி நடந்துக்குவாருன்னு எனக்கு தெரியாது. விஜயகாந்த் எப்படி நடந்துக்குவாருன்னு எனக்கு தெரியும். சரத்குமார் எப்படி நடந்துக்குவாருன்னு எனக்கு தெரியும். கார்த்திக்னு ஒரு நடிகர் இருந்தாரு, முத்துராமனோட பையன். அவர் எப்படி பத்திரிகையாளர்கள்ட்ட நடந்துக்குவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா விஜய் பத்திரிகையாளர்கள் கிட்ட நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிற விஜய் எப்படி நடந்துக்குவாருன்னு எனக்கு தெரியாது. பத்திரிகையாளர்கள்ட்ட என்ன கருத்தை பேசுவார்னு எனக்கு தெரியாது. நான் அந்த கருத்தை அவர் எப்படி பேசுறாருங்கிறத பாக்குறதுக்கு ஆவலோடு காத்திருக்கேன். அதனால அவர் பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவர் ஏதோ எல்லா விஷயத்துக்கும் பேசிட்டு 2 விஷயத்துக்கு பேசாம போனாருன்னா நீங்க சொல்றது சரி. அவர் எந்த விஷயத்துக்குமே பேச மாட்டேன்றாருன்றதுனால அவர் பேசணும்னு எதிர்பார்க்கிறோம். இவ்வளவுதானே குறைந்தபட்ச எதிர்பார்ப்பு. வேற ஒண்ணும் அவரை எதிர்பார்க்கலையே நாங்க. நீங்க எங்களுக்காக இலவசமா படம் நடிச்சு கொடுங்கன்னு கேட்டோமா? எங்களுக்காக வீதிகள்ல வந்து டான்ஸ் ஆடுங்க, நடனம் ஆடுங்க அப்படின்னு கேட்டோமா? இல்லையே. மிமிக்ரி பண்ணுங்கன்னு கேட்டோமா? இல்லையே. நாங்க என்ன கேட்கிறோம், உங்களுடைய குரலை ஒரு முறையாவது நீங்க வெளிப்படுத்துங்க. ஒரு முறையாவது மக்கள் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சார், இப்ப என்னுடைய கேள்வியை நான் போய் யாருகிட்ட கேட்க முடியும்? விஜய் கிட்ட கேட்க முடியுமா? முடியாது. நான் ஊடகங்கள்ல கேட்கிறேன். நான் ஊடகங்கள்ல கேட்கறத வச்சு ஊடகவியலாளர்கள் மக்களினுடைய குரலாக போய் கேட்கிறாங்க. அப்ப ஊடகவியலாளரை நீங்க பார்த்தாதானே சார் உங்களுக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது தெரியும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் சார் அது. அந்த தூணை தாங்கி நிற்பவர்கள், மக்களுடைய குரலை பிரதிபலிப்பவர்கள். அப்ப அவங்கள நீங்க அலோவ் பண்ணாதானே, அவங்கள நீங்க அட்ரஸ் பண்ணாதானே. மக்களுடைய குரலையே நான் கேட்க மாட்டேன். உனக்கு பசி பட்னி பஞ்சம் வந்தா நீ வந்து பனையூர் பங்களா வாசல்ல நில்லு, உனக்கு நான் யாசகம் தர்றேன். உனக்கு புயல் மழை வெள்ளம் வந்தா கூட நிவாரணம் கட்டி என் வாசலுக்கு வந்து நில்லு. நான் வந்து கூட்ட நெரிசல்ல சிக்கி கரூர்ல 41 பேர் செத்து போயிட்டாலும் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் கிளம்பி பனையூருக்கு வா, நான் உனக்கு பனையூர்ல வச்சு ஆறுதல் சொல்றேன்னு சொல்ற ஒரு மனிதர் பிரச்சனையை எப்படி அட்ரஸ் பண்றாருன்னு நான் கேட்கணும். அதனால நான் சொல்றேன், நீங்க பட்டவர்த்தனமாக பேசுங்க. நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நடக்குதுன்றதை அம்பலப்படுத்த வேண்டாம்னாலும் பரவாயில்ல. உங்க கட்சிக்காரங்களுக்காவது அம்பலப்படுத்துங்க. அப்பதான் அவனுக்கு ஒரு புரிதல் வரும். அவனுக்கு எதுவுமே தெரியாம இருக்கான் அவன். அவன் இப்ப என்ன மனநிலையில இருக்கான்னா, ஜனநாயகன் படம் வரும்போது ஏன்டா சிவகார்த்திகேயன் படம் வருதுன்னு கேட்கறான் சமூக வலைதளத்துல வந்து. டேய், நீங்க கட்சி தொடங்கிட்டீங்கடா, உங்களை நம்பி தான்டா கேண்டிடேட் போட போறாரு விஜய்னா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பராசக்தி எப்படி சிவகார்த்திகேயன் எங்க தலைவர் படம் தளபதி படம் ரிலீஸ் ஆகுற அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம்னா அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்கிறான். இப்ப இந்த அரசியல் எப்படி இருக்கு? அதனாலதான் நீங்க எஜுகேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்தீங்க தோழர். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி தோழர். நன்றி.